இன்னைக்கு நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள். இப்போ 2 கப்பில் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், ஒன்று கெட்டியான பால், ஒன்று தண்ணி பால். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ தண்ணி பாலில் நம்ம மசாலா போட போகிறோம். இது ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க, அடுப்பு அடிச்சு விட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க 2 ஸ்பூன். வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க, பச்சை மிளகாய் போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம், போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. இப்போ தேங்காய் பாலை கரைச்சி வச்சுருக்கோம் மசாலா, அது ஊற்றிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிக்கின்னு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வந்துருச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. கெட்டியான பால் ஊற்ற போகிறோம். இது 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பவுல் எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஹெச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.